ஹாய் கைஸ், இது உங்க சினவில் தமிழ். நான் உங்க சினவில். டுடே மூவி என்னன்னா, ஒரு வைக்கிங் ட்ரைபில் பிறந்த நம்ம படத்தோட ஹீரோ அவங்களோட கொடூரமான போர் செய்யும் குணத்தை பார்த்து அவங்க கம்ப்ளீட்டா வெறுத்து அவங்கள இருந்து பிரிஞ்சு போய் ஒரு சாதாரண ட்ரைபில் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோட ட்ரைபை சேர்ந்த அந்த ஆட்கள் அவர் வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த மொத்த ட்ரைபையும் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இருக்க செல்வங்களை கொள்ளையடிச்சு அவங்க கொலை பண்ணிடுறாங்க. இதுல கோபமான ஹீரோ அவங்களை திரும்ப பழி வாங்க முயற்சி பண்றாரு. அந்த முயற்சியில் அவர் என்னெல்லாம் செஞ்சாரு, அவர் கடைசி நினைச்ச மாதிரி அவரோட சொந்த ட்ரைபான அந்த வைக்கிங் ட்ரைபை அவர் பழி வாங்கினாரா இல்லையா அப்படிங்கிற எல்லாத்தையும் நமக்கு ரொம்ப பரபரப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் சொன்ன படம் தான் தி பாத்ஃபைண்டர் 2007. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துக்கு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க மூவிக்குள்ள போலாம். மூவியோட ஓப்பனிங் சீன்லயே வைக்கிங்ஸ் இனத்தை சேர்ந்த மக்கள் எப்படியாப்பட்டவங்க அப்படிங்கறத காட்டுறாங்க. கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறதுக்கு 600 வருஷத்துக்கு முன்னாடியே வைக்கிங்ஸ் இனத்தை சேர்ந்த மக்கள் தங்களோட எல்லைகளை பெருசாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வடக்கு அமெரிக்காவை ஆக்கிரமிச்சாங்க. அவங்கள ஒரு சக்தி ஒன்று இருந்துச்சு அப்படின்ற வாய்ஸ் ஓவர்ல இந்த மூவி ஸ்டார்ட் ஆகுது. இங்க ஒரு லேடி தனியா நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க கண்ணுக்கு ஒரு வெள்ளை கலர் குதிரை ஒன்று தெரியுது. இவங்களும் அதை ஃபாலோ பண்ணி பின்னாடி போறாங்க. அப்படியே போனவங்க ஒரு இடத்துல வலிக்கு கீழே விழுறாங்க. அங்க ஒரு கப்பல் இருக்கு. பார்த்தா அது ஒரு வைக்கிங் கப்பல். ஆனா அது இப்போ உடஞ்சு போய் சேதமடைஞ்ச நிலையில இருக்கு. இவங்களும் தைரியமா அதுக்குள்ள போறாங்க. அந்த இடத்துல நிறைய பேரை கொன்னு பிணங்களை தொங்க விட்டு இருக்காங்க. இதை பார்த்து அவங்க ரொம்ப பயந்துடுறாங்க. அவங்க ஒரு வைக்கிங் இறந்து போன நிலைமையில அப்படியே உட்கார்ந்துருக்காரு. அது சரிஞ்சு விழுது. திடீர்னு ஒரு வாள் அவங்களை நோக்கி குறி வச்சு நீட்டப்படுது. பார்த்தா அது ஒரு சின்ன பையன். இந்த சின்ன பையன் தான் நம்ம மூவியோட ஹீரோ. நம்ம ஹீரோட பேரு உங்களுக்கு பழக்கப்பட்ட பேர் தான். இவர் பேர் கோஸ்ட். அந்த பையனை பார்த்த உடனே அவர் ரொம்ப பயத்திலையும் தனிமையில் இருக்கான் அப்படிங்கறத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து அந்த பையன் அட ஆரம்பிச்சிட்டான். இவங்க அந்த பையனுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அப்படியே அந்த பையனை இவங்க தான் கூடவே தன்னோட ட்ரைபுக்கு கூட்டு போறாங்க. அந்த பையனை நம்மளோட ட்ரைபில் சேர்த்துக்கலாமா வேணாமா அப்படின்னு அந்த ட்ரைபில் சேர்ந்த மக்கள்லாம் ஒன்று கூடி பேசிட்டு இருக்காங்க. இந்த பையனோட முடி, இந்த பையனோட நிறம், இதெல்லாம் பாருங்க, இதெல்லாமே அப்படியே அவங்கள மாதிரி இருக்கு. இவனும் இந்த வைக்கிங்ல ஒருத்தன் தான். இவன் நம்ம கூட சேர்த்துக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இல்ல இவன் ஒரு சின்ன பையன் அப்படின்னு இந்த தலைவர் சொல்றாரு. ஆனா அவங்க உடம்புல அவங்க தான் ஓடுது. இவன் எப்படி நம்ம நம்புறது? இவனும் வளர்ந்தா அவங்கள மட்டும் ஆமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்பதான் இந்த லேடி வராங்க. இவங்க யாருன்னா ட்ரைபில் சேர்ந்த தலைவரோட மனைவி. இவனை நம்ம எப்படி விட்டுட்டோம்னா இவன் அந்த குளிர்லயே ஆனதே செத்து போயிடுவான். அந்த மோசமான காரியத்தை செய்யறதுக்கு நாம ஒன்றும் மோசமானவ இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த பையன் நீ நம்ம கூடவே இருக்கட்டும் அப்படின்னு அந்த ட்ரைபில் சேர்ந்த தலைவர் சொல்றாரு. அவங்க நம்ம ஹீரோவை அவங்க கூட வச்சுக்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ இங்க வரதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத யோசிச்சு பாக்குறாரு. ஹீரோட இனத்தை சேர்ந்த மக்கள்லாம் சண்டைக்கு போகும்போது நம்ம ஹீரோவையும் கூட்டு போயிருக்காங்க. அங்கெல்லாம் அவங்க ரொம்ப கொடூரமா சண்டை போறதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. ஹீரோ ரொம்ப பயப்படுறாரு. அப்பதான் அங்க இருக்க ஒருத்தர் நம்ம ஹீரோ கையில கத்தியை கொடுத்து அங்க இருக்க ஒரு சின்ன பையனை வெட்ட சொல்றாரு. ஆனா ஹீரோ அதை பண்ணல. உடனே அவர் அந்த சின்ன பையனை வெட்டிட்டு நம்ம ஹீரோ ஓங்கி அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோட முதுகுலே பயங்கரமா சாட்டை அடி கொடுக்குறாரு. திரும்ப ஹீரோ கண்மொழிக்கிறாரு. அந்த கத்தி நம்ம ஹீரோ கிட்ட தான் இருக்கு. அப்படியே காலங்கள் கடந்து போகுது. 15 வருஷம் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோ வளர்ந்து ஒரு இளம் வீரனா மாறிட்டாரு. அந்த ஊரை சேர்ந்த சின்ன பசங்க நிறைய பேருக்கு நம்ம ஹீரோ ரொம்ப பிடிக்கும். அப்பதான் அந்த ஊருக்கு பக்கத்து கிராமத்தை சேர்ந்த ஆட்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வராங்க. அப்பதான் ஹீரோ அங்க இருக்க ஒரு பொண்ணை பாக்குறாரு. இவங்க தான் நம்ம மூவியோட ஹீரோயின். இவங்க பேர் ஸ்டார் ஃபயர். அவங்க நம்ம ஹீரோ பாக்குறாங்க. இத பின்னாடி இருக்க ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்காரு. அங்க இருக்க ஒரு மொட்டை பாஸ் அந்த சின்ன பசங்களுக்கு எல்லாம் விசில் ஊதி காட்டுறாரு. ஹீரோ அந்த வீரனுக்கு கை கொடுக்குறாரு. ஆனா அந்த வீரன் நம்ம ஹீரோ மதிக்கவே இல்லை. ரெண்டு கிராமத்தோட தலைவர்களும் ஒன்னா உட்காந்து பேசுறாங்க. எங்க கிராமத்துல பனிப்பாறை சரிவு ஏற்பட்டுச்சு. அதுல பல பேர் இறந்து போயிட்டாங்க. அதுல என்னோட பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு அந்த தலைவர் சொல்றாரு. எனக்கு அடுத்து என்னோட பையன் தான் இந்த கிராமத்துக்கு தலைவனா வரணும்னு ஆசைப்பட்டேன். சரி வேற யாராவது தேர்ந்தெடுத்தீங்களா? நான் என்ன யாரையும் தேர்ந்தெடுக்கல அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்பதான் நம்ம ஹீரோயின் வராங்க. இவங்க அந்த தலைவரோட பொண்ணு. பேசாம நீங்க உங்க பொண்ணே வந்து கிராமத்துக்கு ஒரு தலைவியை தேர்ந்தெடுக்கலாமே அப்படின்னு நம்ம ஹீரோட அப்பா சொல்றாரு. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம சோழிகள் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க. அது என்ன சொல்லுதுன்னு கேட்கும்போது அவர் நேரம் நம்ம ஹீரோ திரும்பி பார்த்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கூடி சீக்கிரம் நம்ம நோக்கி வரப்போகுது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படி இரவு நேரம் ஆகுது. ஹீரோ அந்த வீரர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய இடத்துக்கு வராரு. ஹீரோயின் தான் அவங்க எல்லாருக்கும் மரியாதைக்கு உண்டான சடங்கு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோக்கு மரியாதை செய்ய வரும்போது அது ஹீரோயினோட அப்பா தடுக்கிறாரு. இன்னும் அவருக்கு அதுக்கான தகுதி வரல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீ எந்த தப்பு பண்ணல, ஆனா உன்னோட முன்னோர்கள் ரொம்ப தப்பு பண்ணிருக்காங்க, அதனால உனக்கு இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. இது ஹீரோட அப்பா கவனிச்சு பாக்குறாரு. ஹீரோவுக்கு ரொம்ப மன வருத்தம் ஆயிடுது. அவருக்கு இது தனியா போய் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோட அப்பா வந்து ஹீரோ கிட்ட பேசுறாரு. உண்மையிலேயே நான் யாரு, நான் எந்த இடத்தை சேர்ந்தவன் அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. நீ இந்த வைக்கிங்ஸோட இடத்தை சேர்ந்தவன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நாங்க ஒரு சாதாரண டைப், நீ இப்ப எங்க கூட இருக்க அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அடுத்த நாள் விடியுது. அந்த மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோவும் நேருக்கு நேர் பாக்குறாங்க. ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ பிடிச்சிருக்கு. ஹீரோக்காக ஒரு பொருளை கீழே விட்டுட்டு போறாங்க. அப்பதான் ஹீரோ தனியாக வேட்டைக்கு கிளம்பி போறாரு. ஹீரோ தான் கூட ஒரு சின்ன பொண்ணை கூட்டு போறாரு. ரொம்ப தூரம் போயிடாத, இங்கே பக்கத்துல விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மட்டும் தனியா உள்ள வேட்டைக்கு போறாரு. அந்த குட்டி பொண்ணு தனியா போயிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு கை வந்து அவங்களுக்கு பிடிக்குது. இவங்க அதை பார்த்து பயந்து ஓடுறாங்க. பார்த்தா அந்த வைக்கிங்ஸ் இந்த சின்ன பொண்ணை சுத்தி வளைச்சிட்டாங்க. அந்த சின்ன பொண்ணு இதெல்லாம் பார்த்து பயந்து அங்கே தப்பிச்சு ஓடுறா. அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அந்த பொண்ணு இந்த கிராமத்துக்கு திரும்ப வந்துட்டா. பின்னாடி அந்த வைக்கிங்ஸ் எல்லாம் வேகமா குதிரையில வந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே நேரம் வந்த ஸ்பீடுக்கு ஹீரோட அம்மா அடிக்கிறாங்க. அப்படி அந்த கிராமத்துக்குள்ள புகுந்து அந்த மொத்த கிராமத்தையும் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க முரசொலி எழுப்பி மற்ற வீரர்களையும் கூப்பிடும் போது அந்த முரசொலி நம்ம ஹீரோக்கும் கேக்குது. எல்லாரையும் சரம் மாதிரியே தாக்கி கொலை பண்றாங்க. இந்த சத்தம் கேட்டு ஹீரோ வேகமா ஓடுறாரு. வீடுகளுக்கு தீ வைக்கிறது, பொருட்கள் நாசம் பண்றது, மக்களை கொலை பண்றதுன்னு எல்லாத்தையும் பண்றாங்க. அந்த மொத்த ஊரையும் நாசம் பண்றாங்க. ஹீரோ அந்த ஏரியோட மறுபக்கத்துல வந்து நின்று பாக்குறாரு. அங்க அவரோட மொத்த ஊரும் தீ பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இங்க மொத்த ஊரையும் நாசம் பண்ணிட்டாங்க. எல்லாரையும் கொண்டுட்டாங்க. ஹீரோ வந்து பாக்குறாரு. எங்க மொத்த ஊரும் நாசமாய் கிடக்கு. இதை பார்த்து ஹீரோ ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாரு. அவரோட அம்மாவை போய் பாக்குறாரு. அவங்க இறந்து போய் கிடக்குறாங்க. இங்க பார்த்தா ஹீரோட அப்பா மட்டும் தனியா பிடிச்சி அவர் கூட இவங்க சிங்கிள்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாரையும் கொண்டுட்டு தலைவர் கூட மட்டும் தனியா சண்டை போடுறதுதான் இவங்களோட குணம். ஹீரோட அப்பா அவங்களை அடிக்க முயற்சி பண்றாரு. ஆனா அவங்க பேசிக்காவே வீரர்கள் அப்படிங்கறதுனால அவரால் அவங்க ஒண்ணுமே பண்ண முடியல. அப்பதான் ஒருத்தர் வந்து சண்டையை நிறுத்துறாரு. அவர் ஒரு தலைவர், அவருக்கும் கொஞ்சம் மரியாதை கொடுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த இடத்த கண்டுபிடிச்சு ஹீரோ தேடி வந்துட்டாரு. அப்படியே பேசிக்கிட்டே இந்த ஒரு திடீர்னு நம்ம ஹீரோட அப்பா கத்தியால குத்துறாரு. ஹீரோ ஓடி வந்து
வந்து பாக்குறாரு. ஆனா அதுக்குள்ள இவர் கத்தியால குத்திட்டாரு. இவர் தான் அந்த வைக்கிங்ஸோட தலைவர். அப்ப அங்க தளபதி வராரு. வந்து நீ எதை இந்த வாழை சரியா பிடிக்கிறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவுக்கு சண்டை போறதுக்காக ஒரு வாள் கொடுக்குறாங்க. இங்க ஹீரோட அப்பா இறந்து போயிட்டாரு. வில்லன் நேரா நம்ம ஹீரோவை சண்டைக்கு கூப்பிடுறாரு. வில்லனோட ஆட்கள் ஹீரோ கூட சண்டை போட வராங்க. ஹீரோ உங்களை ஒரே வெட்டா வெட்டுறாரு. அவரோட கண்ணு கீழே விழுது. இதை பார்த்தோன்னு ஹீரோ இங்க தப்பிச்சு ஓடுறாரு. வில்லனும் அவன் நம்பாங்களே தாக்கிட்டான். அவனை கண்டுபிடிச்சு அவன் தலையை வெட்டி கொண்டு வாங்க அப்படின்னு இங்க உத்தரவு போடுறாரு. இங்க தளபதிக்கு கண்டு போச்சு. வில்லன் வைக்கிங்கோட ஆட்கள் இங்க ஹீரோ ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஹீரோவும் எப்படியே பதுங்கி பதுங்கி அவங்க கிட்ட தப்பிச்சு போறாரு. அவங்க நிறைய பேர் இருக்காங்க. நாய்கள் எல்லாம் வச்சு நம்ம ஹீரோ மோப்பம் பிடிக்க வச்சு ஃபாலோ பண்றாங்க. ஹீரோ தேடி அப்படியே ஒரு நீரோட பக்கமா வராங்க. தண்ணில இருந்து எழுந்துச்சு ஹீரோ. எழுந்துச்ச வேகத்துக்கு நேரா ஒருத்தர் வெட்டுறாரு. அப்படியே ஷீல்டால ஒரு கழுத்துல சொருகி அவர் அங்கேயே காலி பண்றாரு. அவரோட குதிரை மேலே ஏறி அங்கேயே தப்பிச்சு போறாரு. இதை பார்த்து அந்த வீரர்களும் ஹீரோ மறுபடியும் ஃபாலோ பண்ணி போறாங்க. நேருக்கு நேரா ரெண்டு பேரும் வந்து இடிச்சுக்கிட்டு கீழே விழுறாங்க. அங்கேயிருந்து ஹீரோ ஜம்ப் பண்ணி அந்த வீரனை கத்தியால குத்தி கொள்றாரு. திரும்ப அவரோட ஷீல்டை எடுத்துக்கிட்டு அங்கேயிருந்து ஓடுறாரு. அந்த வண்டி எடுக்கிறதுக்குள்ள இவங்க ஹீரோ கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க. அப்படியே ஹீரோ ஒரு அம்பால தாக்கிட்டாங்க. ஹீரோ நேரா அந்த ஷீல்டையே ஒரு சர்ஃபிங் போர்ட் மாதிரி யூஸ் பண்ணி அவர் அதுல இருந்து தப்பிச்சு போறாரு. இவங்களும் விடாம ஹீரோ ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. வர்றவங்க ஹீரோ தாக்க முயற்சி பண்றாங்க. ஹீரோ அதுல இருந்து தப்பிக்கிறாரு. ஒரு குரூப் பக்கத்துல வந்துட்டாங்க. ஹீரோ நேரா அந்த மரக்கட்டைகளுக்கு அடியில பூந்து போறாரு. ஆனா இவங்களால அதுல வர முடியல. பக்கத்துல வந்து இன்னொரு குரூப்பையும் அடிச்சு கீழே தள்ளுறாரு. அப்படி அவங்க நேரா பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த மலையோட உச்சிக்கே வந்துட்டாங்க. ஆனா ஹீரோ அதெல்லாம் எதுவுமே பார்க்காம நேரா அங்கேயிருந்து ஜம்ப் பண்ணி அப்படியே ஒரு நீர்வீழ்ச்சியில கீழே விழுறாரு. ஹீரோ எப்படியே அடிச்சு பிடிச்சி கரை ஒதுங்குறாரு. அவங்க தாக்குனதுல நம்ம ஹீரோக்கு பயங்கரமா காயங்கள் ஏற்பட்டு இருக்கு. இங்க பார்த்தா தளபதியோட கண்ணுக்கு ஒருத்தர் தையல் போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ ஃபாலோ பண்ணி போனவங்க கிட்ட வில்லன் எங்க ஹீரோட தலை அப்படின்னு கேட்கிறாரு. அவன் தப்பிச்சிட்டா அப்படின்னு இவர் சொன்னதும் இங்க தளபதி நேரா வந்து அவர் கண்ணு போன கோவத்திலையும் ஹீரோ கிடைக்காதையும் ஒண்ணு சேர்த்து அவர் ரொம்ப கோவமாகி வீரனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அவர் அடிச்சு அங்கே கொன்னே போட்டுறாரு. அவன் தப்பிச்சு போனது ஒரு வகையில் நல்லதுதான். அவன் தப்பிச்சு பக்கத்து கிராமத்தான் போயிருப்பான். அவனை வச்சு நம்ம பக்கத்து கிராமத்துக்கு போகலாம் அப்படிங்கிற வில்லன் சொல்றாரு. இங்க ஹீரோ நடந்து போறாரு. பனில விரிசல் விடுது. என்னன்னா அது ஒரு ஏரி. அது இப்போ உறைஞ்ச நிலைமையில இருக்கு. ஹீரோ அங்கிருந்து பின்வாங்குறாரு. அவர் அப்படியே காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காரு. இங்க அடுத்த நாள் காலையில வீரர்கள்லாம் ஹீரோ தேடி போறதுக்காக கிளம்புறாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஹீரோ இருக்கிறத கண்டுபிடிச்சு ஹீரோ கிட்டே வந்துட்டாங்க. இங்க பார்த்தா பக்கத்தூர் மக்களும் அந்த பக்கம் தான் போயிட்டு இருக்காங்க. அதுல நம்ம ஹீரோயினும் அந்த வீரனும் நம்ம ஹீரோனோட அப்பாவும் இருக்காங்க. அந்த தடயங்கள்லாம் நேரா போய் ஒரு குகை கிட்ட முடியுது. நேரா சேர்ந்து அதுக்குள்ள போறாங்க. ஏதோ சத்தம் கேக்குதுன்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ தான் வெளியே வராரு. அவங்கள பார்த்த உடனே ஹீரோ அப்படியே மயங்கி விழுந்துட்டாரு. ஹீரோயின் வந்து பாக்குறாங்க. பின்னாடியே பார்த்தா ஒரு பெரிய கரடியும் இருக்கு. அந்த கரடி இவங்களை தாக்க பாக்குது. பின்னாடி ஒரு குரல் கேக்குது. என்னன்னா நம்ம ஹீரோனோட அப்பா தான் அந்த கரடிக்கு முன்னாடி மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. ஏன்னா அந்த கரடியோட இடம். ஆனா அப்படி தான் அந்த கரடி நேரா இருந்து ஓடி வருது. இவர் அப்படியே நேரா ஒரு ஈட்டி நேரம் நீட்டுறாரு. அப்படியே இந்த ஈட்டி இந்த கரடி மேல குத்தி அது பின்பக்கமும் வெளியே வந்துருச்சு. அந்த கரடி அங்கேயே காலி. வில்லனு ஹீரோட தடயத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் தேடி போயிட்டு இருக்காரு. இங்க ஹீரோனோட கிராமத்து ஆட்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருக்காங்க. அங்க அந்த கிராமத்து வீரன் இருக்காரு. இவருக்கு நம்ம ஹீரோயின் மேல ஒரு சின்ன கண்ணு. ஹீரோயின் கிட்ட பேச முயற்சி பண்றாரு. ஆனா அவங்க அவர் அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க. நேரா போய் நம்ம ஹீரோ தான் பாக்குறாங்க. ஹீரோ குணமடைறதுக்கான சடங்குகள் இங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அப்படியே தூக்கி அவரோட முதுகுல இருக்க அம்ப இவர் அப்படியே பிட்டிங்கி வெளியே எடுக்கிறாரு. இதுல வழியில துடிச்ச ஹீரோ அப்படியே மயக்கமே போட்டாரு. எல்லாம் சரியாயிடுச்சு, நீ அவனை பத்திரமா பாத்துக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா அங்கே கிளம்பி போறாரு. அப்படியே அடுத்த நாளும் விடியுது. அவங்க அந்த அம்பை வச்சு தான் அவனை தாக்கியிருக்காங்க. அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அங்கே நேரம் வந்து அவங்க எல்லாரையும் கொள்ளுவாங்க. பெரியவங்க சின்னவங்க ஆண்கள் பெண்கள்னு எல்லாரையும் கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்றாரு. உன்னோட கிராமத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது என்னோட கிராமத்தில் எல்லாரும் கொண்டுட்டாங்க, நான் மட்டும் தான் மிச்சம் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ நீங்க வந்திருக்கீங்க உன்னோட தடயங்களை ஃபாலோ பண்ணி அவங்க இப்போ இங்க வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன் நீங்க இந்த கிராமத்தை விட்டு போயிடுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல நாங்க எதிர்த்து சண்டை போடும் அப்படின்னு இந்த வீரன் சொல்றாரு. கத்தி எடுத்த ஹீரோ அவரோட கொம்ப அசால்ட்டா வெட்டுறாரு. அவங்க கிட்ட இந்த மாதிரி இரும்பால் செஞ்ச ஆயுதங்கள் இருக்கு. நம்மளோட ஆயுதங்களை வச்சு அவங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம யாராலையும் அவங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, தயவு செஞ்சு இங்க போயிடுங்க, அதுக்கு மேல உங்க இஷ்டம் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. சொல்லிட்டு அவர் அங்க போறாரு. இதெல்லாம் பார்த்தா ஒரு மொட்டை பாஸ் ஹீரோ பின்னாடி போறாரு. இவங்க ஹீரோவை தேடி அந்த காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்காங்க. இங்க இந்த மக்கள் எல்லாம் ஊரை விட்டு காலி பண்ண தயாராகிட்டு இருக்காங்க. இந்த மக்கள் எல்லாம் நீங்க கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்க அந்த பெரிய மலையை தாண்டி நீங்க மேற்கு பக்கமா போயிடுங்க அப்படின்னு தலைவர் சொல்றாரு. வசந்த காலம் முன்னாடி ஆரம்பிக்கிறதுனால அதனால நீங்க இந்த பக்கமே போங்க அப்படின்னு அந்த தலைவர் சொல்றாரு. யாரு கிட்ட நம்ம ஹீரோயின் கிட்டையும் அந்த கிராமத்து வீரன் கிட்டையும் அவர் சொல்றாரு. சரி நாங்க இப்ப இங்க போயிடுவோம், அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த வீரர்களை நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது எனக்கே தெரியல, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அவரையும் நம்ம கூட கூட்டு போலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அவன் தான் இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறான், அவன் மனசுக்குள்ள பழி உணர்ச்சி இருக்கு அப்படின்னு ஹீரோயின் அப்பா சொல்றாரு. இங்க பார்த்தா ஹீரோவை ஃபாலோ பண்ணி அந்த மொட்டை பாசு பின்னாடி வந்துட்டு இருக்காரு. ஹீரோக்கு எதுவுமே பிடிக்கல. அவர் ஹீரோ வந்து அவர் விரட்டி விடுறாரு. ஆனா அப்படின்னு அவர் திரும்ப ஹீரோ பின்னாடி தான் வந்துட்டு இருக்காரு. இங்க இந்த மக்கள் எல்லாம் கிராமத்தை காலி பண்ணி எல்லாரும் வெளியேறி போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது கையில இருந்த ஒரு பொம்மை கீழே தவற விட்டுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ தனியா போறத இங்க ஹீரோயின் பாக்குறாங்க. இங்க ஹீரோவும் மொட்டை பாசும் தனியா பயணம் பண்ணி ரொம்ப தூரம் வர போறாங்க. அப்படியே அவங்க பயணம் பண்ணி ஒரு இடத்துக்கு வராங்க. இந்த மலையோட எல்லா பக்கத்துல இருந்தும் இந்த இடத்துக்கு வர முடியும், இந்த இடத்துல வச்சுதான் நாம அவங்களை தாக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அப்படியே பக்கத்துல ஒரு குகை ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள போறாங்க. இந்த பக்கம் வில்லனோட ஆட்கள்லாம் வேகமா வந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோனோட அப்பா தான் பாத் ஃபைண்டர். என்ன நான் இங்க ஹீரோயின் ஆள காணோம். இங்க இந்த வீரனும் நான் ஹீரோயினை கண்டுபிடிச்சு அவங்களை கூட்டு வரேன், அப்படியே முடிஞ்சா அப்படியே இந்த வைக்கிங் இனத்தோட தலைவனையும் கொண்டு அவன் தலையும் கொண்டு வரேன்னு சொல்றாரு. அவர் கூடவே கொஞ்சம் பேர் கூட்டு அவர் கிளம்புறாரு. இவங்களாம் தொடர்ந்து அவங்க பயணத்தை கண்டினியூ பண்றாங்க. ஹீரோயின் இந்த பக்கம் தனியா ஹீரோ தேடி வந்துகிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோ அவங்க கூட சண்டை போறதுக்காக ஆயுதங்கள் ரெடி பண்றாரு. அப்படி இரவு நேரம் ஆகுது. அந்த வைக்கிங் வீரர்கள் எல்லாம் இங்க இந்த கிராமத்துக்கு வந்துட்டாங்க. இங்க ஹீரோ பக்கத்துல யாரோ வர மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா. அவரு இங்க ஹீரோ பக்கம் வந்திருக்காரு. வந்தவர் அப்படியே பேசிக்கிட்டே இருந்து திடீர்னு ஹீரோட கத்தி எடுத்து தன்னோட வயிற்றுல தானி குத்திக்கிறாரு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு பயங்கரமா இடி சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா
இது ஒரு கனவு. வெளியே இது சத்தம் கேக்குதுன்னு வராரு. ஹீரோயின் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க. நீ எங்க வந்த, அவனோட கிராமத்து மக்களோட நீ தப்பிச்சு போக வேண்டியதானே அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. உன்ன பக்கம் தான் இங்க வந்த அப்படின்னு ஹீரோ சொல்றாங்க. அப்படியே 2 பேரும் நெருங்கி வராங்க, தங்களோட அன்பை வெளிப்படுத்திக்கிறாங்க. இங்க இந்த பக்கம் வில்லன் அவரோட ஆட்களும் இங்க இந்த கிராமத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அப்படியே ஹீரோ நேரம் எழுந்து ஒருத்தனை தாக்குறாரு. அவர் எங்கேயே கொள்றாரு. இன்னொரு வீரன் தனியா வந்து ஒரு பொறியில கால வச்சுட்டாரு. அந்த கொம்புகள் நேரம் அவர் தாக்குது. அவ்வளவுதான், அவர் எங்கேயே காலி. அப்படியே அவங்க ஒவ்வொருத்தரை ஹீரோ கொள்றாரு. குதிரையில வந்து ஒரு கீழே தள்ளி விட்டு அவரையும் கத்தியில குத்துறாரு. அவங்க என்னாச்சுன்னு பக்கத்துல பார்க்க வரும்போது இவர் அந்த பக்கமும் ஒளிஞ்சிருந்து வந்து இவரையும் தாக்குறாரு. இதே மாதிரி அங்க இருக்க ஒவ்வொரு வீரரையா இவர் கொள்றாரு. அவங்க இந்த மொத்த கிராமத்துக்கு நெருப்பு வைக்கிறாங்க. அங்கிருந்து போன ஹீரோ நேரம் ஒரு இடத்துல போய் நிக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தா அந்த மொட்டை பசங்க நம்ம ஹீரோன்னு ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காங்க. இது ஒரு ட்ராப். அதுல சிக்கி நிறைய பேர் சாகுறாங்க. ஹீரோ அவங்க 2 பேரையும் ஒரு கோகுகள் அனுப்பி வைக்கிறாரு. கடைசி ஹீரோ மட்டும் தனியா போயிட்டு ஒரு குன்று மேல போய் நிக்கிறாரு. சண்டைக்கு தயாரா நிக்கிறாரு. அவர் கொண்ட வீரனோட தலையை காமிச்சு இவங்களும் பயங்கரமா கடுப்பேத்துறாரு. இந்த இடத்துல ஒரு ட்ராப் செட் பண்ணிருக்காரு. இதுல அவங்க வந்து விழணும் அப்படிங்கறத ஹீரோட பிளான். திடீர்னு இங்க அந்த வீரனும் அவரோட ஆட்களும் நேரா வேகமா ஓடி வராங்க. இது ஹீரோ எதிர்பார்க்கவே இல்ல. யாரும் அவசரப்பட்டு போகாதீங்க அப்படின்னு கத்துறாரு. ஆனா அதுக்குள்ள அந்த வீரர்கள் எல்லாம் போறாங்க. இவங்க போய் அந்த ட்ராப்ல கீழே விழுந்துட்டாங்க. அதுல விழுந்து கீழே இந்த ஈட்டிகள் எல்லாம் சுருக்கப்பட்டு இவங்க எல்லாம் பல பேர் அங்கேயே இறந்து போயிட்டாங்க. பத்தாததுக்கு வில்லனோட ஆட்கள் அங்கேயே வந்து மிச்சம் இருக்கவங்களையும் கொலை பண்றாங்க. இது எதையுமே ஹீரோ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இதெல்லாம் ஹீரோ கண்ணு முன்னாடி நடக்குது. ஆனா ஹீரோவால ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படியே அந்த கிராமத்து வீரனையும் தாக்கிட்டாங்க. ஹீரோ எப்படியே வந்து அவரை மட்டும் காப்பாத்தி அவர் அங்கேருந்து கூட்டு போறாரு. இதை பார்த்த வில்லனோட ஆட்களும் அவங்கள ஃபாலோ பண்ணி பின்னாடி போறாங்க. அந்த கிராமத்து வீரனும் எனக்கு காயம் பட்டுருச்சு, இதுக்கு மேல உயிர் பழைக்க மாட்டேன், நீ எதுக்கு தப்பிச்சு போ, உங்ககிட்ட கம்பு கொடு, முடிஞ்ச வரைக்கும் நான் இவங்களை சமாளிக்கிறேன், நீங்க இது போயிட்டு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ வேற வழி இல்லாம அவர்கிட்ட அம்பு கொடுத்துட்டு அவர் இருந்து போறாரு. இவரும் அவரால் முடிஞ்ச வர அந்த வீரர்களை சமாளிக்கிறாரு. ஆனா என்னதான் இருந்தாலும் இவர் தனியால் தானே, அவங்க இந்த வீரரை கொண்டுட்டாங்க. இந்த கிராமத்து வீரன் அங்கே இறந்து போயிட்டாரு. ஹீரோ போய் வேகமா தப்பிச்சு அந்த குகைக்குள்ள போறாரு. வில்லனோட வீரர்களும் அங்க வந்துட்டாங்க. ஹீரோயின் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்காங்க. அதுல ஒருத்தர் ஹீரோயின் பிடிக்க வராரு. ஹீரோயின் அந்த வீரன் தப்பிச்சு போறாங்க. திரும்ப இன்னொரு வீரன் பிடிக்க வரப்ப இங்க இந்த மொட்டை பாஸ் வந்து நம்ம இந்த ஹீரோயினை காப்பாத்துறாரு. ஆனா அந்த வீரனும் மொட்டை பாச அசால்ட்டா ஒரே சொருகிறாரு. அவ்வளவுதான், அவரும் பயங்கரமா காயம் அடிச்சிட்டாரு. ஹீரோ வந்து பாக்குறாரு. அவ்வளவுதான், அவரும் அங்கே இறந்து போயிட்டாரு. இது எதையுமே ஹீரோ எதிர்பார்க்கவே இல்ல. அவருக்கு தொடர்ந்து இழப்புக்கு மேல இழப்பா ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. ஹீரோவையும் தாக்குறாங்க. ஹீரோயின் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காங்க. திடீர்னு அவரோட வாய் யாரும் பொத்துறாங்க. யாரும் பார்த்தா நம்ம ஹீரோ. அவங்க ஹீரோ பார்த்துட்டாங்க. ஹீரோ இங்க ஹீரோயினை கூட்டு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இவங்க யாரும் கிடைக்கல அப்படிங்கறதுனால அங்க உயிரோட இருந்த ஒரு வீரனை பிடிச்சி தலையில தூக்க விட்டு அவரும் பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. திடீர்னு பின்னாடி ஒரு அம்பு நேரா போய் அந்த வீரன் நெஞ்சில குத்துது. யாருன்னு பார்த்தா பாத் ஃபைண்டர், நம்ம ஹீரோனோட அப்பா. வழியில துடிச்சு சாகிறதுக்கு பதிலா ஒரே செத்து போறது எவ்வளவு மேல் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது அவங்களும் பார்த்துட்டாங்க. சீக்கிரம் அவங்க போய் பிடிங்க அப்படின்னு வில்லன் சொல்றாரு. வில்லன் தன்னோட படையை அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோனோட அப்பாவும் ஹீரோவும் நேருக்கு நேரம் அந்த கூட்டத்தோட சண்டையில இருக்கிறாங்க. 2 பேரும் சும்மா மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை போடுறாங்க. அவங்க என்னதான் சண்டை போட்டாலும் அந்த வீரர்கள் தான் எண்ணிக்கையில் அதிகமா இருக்காங்க. ஒரு கட்டத்துல இவங்களை அவங்க கத்தி மணியில பிடிச்சிட்டாங்க. அந்த கிராமத்து மக்கள் எங்க அப்படின்னு வில்லன் கேட்கிறாரு. அவங்க யாரும் எதுவும் சொல்லாததுனால இங்க ஹீரோனோட அப்பாவை கட்டி போட்டுருக்காங்க. இதெல்லாம் ஹீரோ முன்னாடி இருந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அவர் ஹீரோவை பார்த்து கடைசியா உன்னோட புத்தியை பயன்படுத்தி நீங்க போராடணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி நேரம் அவர் கைகளில் கயிறு கட்டி அதை குதிரை மூலமா வச்சு இழுக்கிறாங்க. அவர் அப்படியே பயங்கரமா வழியில துடிக்கிறாரு. இப்போ அந்த ஊர் மக்கள் எங்க போனாங்க சொல்லு அப்படின்னு ஹீரோட கேட்கிறாங்க. அப்படியே அவரோட கைகளை பிச்சு அவர் அங்கேயே கொண்டாங்க. இதை பார்த்து ஹீரோயின் போய் கதறி அழுகுறாங்க. அப்பதான் வில்லன் பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு ஒரு கப்பல் வந்துச்சு. அந்த கப்பல்ல ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் எங்க இடத்துல ஒரு மாபெரும் வீரனா இருந்த ஒருத்தரோட பையன். அது யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல, உன்னோட அப்பாவை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த ஹீரோ அந்த வைக்கிங் இனத்தை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய வீரனோட மகன். கடைசியை கேட்கிற அவங்கள எங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்கறாங்க. இந்த பக்கம் ஹீரோனோட கையை ஒரு மரத்துல வைக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல பல கைகள் துண்டா வெட்டப்பட்டு கிடக்கு. ஹீரோட கையை வெட்ட போகும்போது ஹீரோ திடீர்னு குறுக்க வந்து அவசரப்படாதீங்க, நான் உண்மையெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க எந்த இடத்துக்கு போறாங்கன்னு எனக்கு தெரியும், அந்த இடத்துக்கு நான் உங்களுக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. இவள எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கு ஒத்துக்கிறாங்க. இது எதுவுமே ஹீரோனுக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த பக்கம் அந்த கிராமத்து மக்கள்லாம் பாத் ஃபைண்டர் சொன்ன மாதிரியே அவங்க அந்த வழியில போயிட்டு இருக்காங்க. ஹீரோவோ இந்த வைக்கிங்ஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு ஹீரோ நேரா வந்துகிட்டு இருக்காரு. ஹீரோ அப்படியே நேரா அவங்கள ஹீரோட கிராமத்துக்கு கூட்டு வர்றாரு. அப்படியே போயிட்டே இருந்த ஹீரோ ஒரு பொம்மை இருக்கிறத பாக்குறாரு. அப்படியே கீழே உட்கார மாதிரி யாருக்குமே தெரியாம அந்த பொம்மை எடுத்து தன்னோட வச்சுக்கிறாரு. ஹீரோயின் நீ எப்படி பண்ற, நீ இந்த மாதிரி பண்ணா அவங்க நம்ம மக்களை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீ அமைதியா இரு, உனக்கு ஒன்னும் புரியாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. நேரா அங்கே இருந்து இன்னொரு கிராம பகுதிக்கு வராங்க. ஹீரோயின் கீழே விழுந்த மாதிரி அவங்க டைவர்ட் பண்றாங்க. அப்ப ஹீரோ தான் கையில வச்சிருந்த அந்த பொம்மையை கீழே போட்டாரு. ஹீரோ நாம அந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்க யாருமே இதை நம்புற மாதிரி தெரியல. இவன் போய் சொல்றான், அவனை கொலை பண்ணுங்க அப்படின்னு வில்லன் சொல்றாரு. அப்ப அங்க இருந்த ஒரு வீரன் அந்த பொம்மையை பார்த்து கையில் எடுக்கிறாரு. அவன் சொல்றது உண்மைதான், இங்க ஒரு சின்ன பையனோட பொம்மை இருக்கு, அவங்க இந்த பக்கம் தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் வில்லனுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது. சரி வாங்க நம்ம இங்க நேரா போலாம் அப்படின்னு நேரா கிளம்பி போறாங்க. நேரா போனவங்க அப்படியே இந்த ஏரி பகுதிக்கு வராங்க. அப்ப ஹீரோ நம்ம இந்த மலையை சுத்திட்டு போறதா நமக்கு நல்லது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அங்க இருந்த ஒரு வீரனும் இவன் வேணும்னே நம்மள சுத்தல விட பாக்குறான், நம்ம நேரா இந்த வழியாவே போகலாம் அப்படின்னு சொல்றாரு. இல்ல அதெல்லாம் முடியாது, நம்ம இந்த பக்கம் தான் போகணும்னு அந்த வீரன் நம்ம ஹீரோ விரட்டுறாரு. ஹீரோவும் நடத்த போறாரு. இவங்களுக்கு பின்னாடி வராங்க. அந்த பனி கொஞ்சம் கொஞ்சமா விரிசல் விட ஆரம்பிக்குது. அப்படி விரிசல் பெருசாகி அந்த இடம் மொத்தமா உடஞ்சு இவங்க பல பேர் அதுக்குள்ள விழுறாங்க. ஹீரோ அதுக்குள்ள விழுந்துட்டாரு. ஹீரோயின் மட்டும் கரையில் நிக்கிறாங்க. மத்த வீரர்கள் எல்லாத்தையும் காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அப்படி நேரம் உள்ள முழுகுறாரு. அப்ப அந்த இடத்துல ஹீரோனோட அப்பா வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசுறாரு. நீ தான் அந்த மக்களை காப்பாற்றணும், அந்த மக்களுக்காக இருக்கிறது நீ ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்றாரு. இதை பார்த்த ஹீரோயின் ஹீரோ இறந்து போயிட்டாரு அப்படின்னு நினைச்சு அழுகுறாங்க. அப்படியே அடியில் ஒரு முகம் தெரியுது. இதை பார்த்து அவங்க ரொம்ப பயந்துடுறாங்க. பார்த்தது நம்ம ஹீரோட முகம், அவர் இன்னும் சாகல. இதை பார்த்து அவங்க ஹீரோ காப்பாற்ற வேணும்னு சொல்லும்போது அந்த தலைவரோ அவன் அப்பயே சுத்திட்டு போனோம் தான் சொன்னான். உன்னோட பேச்சை கேட்டு போய் தான் இப்ப நம்ம வீரர்கள் பல
பேர் இறந்து போயிட்டாங்க, ஒழுங்கா அவனை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் அந்த பணியை உடச்சி நம்ம ஹீரோ தூக்கி வெளியே போடுறாங்க. ஆனா எதுவுமே அந்த தளபதிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. சரி, அவன் சொன்ன மாதிரி சுத்தியே போகலான்னு எல்லாரும் சுத்தி போகலான்னு முடிவு பண்றாங்க. போனா அது ஒரு மிகப்பெரிய மலை. அந்த மலையோட ஓரங்கள்ல இவங்க ஏற ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா மலை மேல ஏறிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாதையில ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் ஒரு லைனா போயிட்டு இருக்காங்க. ஹீரோ தான் அதுல முதல்ல போய் வழி காட்டுறாரு. அந்த மலை ரொம்ப உயரமா இருக்கு, இந்த பாதை ரொம்ப ஆபத்தானதா இருக்கு, அதனால நம்ம எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் சேர்த்து கயிறோட கட்டிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஐடியா கொடுக்குறாரு. சரி, அப்பனா நீ தான் முதல்ல போகணும் அப்படின்னு வில்லன் சொல்றாரு. அப்படி ஹீரோ முதல்ல போறாரு. பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய ஒற்றை பாதை. அதுல நடந்து வரும்போது சில பேர் நடக்க முடியாம கீழே விழுறாங்க. இதை வில்லனும் பாக்குறாரு. சரி, வேற வழி இல்ல, அவன் சொன்ன மாதிரி கயிறு எடுத்து கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கு கயிறு எடுத்து கட்டுறாங்க. அந்த கயிறை நம்ம ஹீரோட உடம்புலயே கட்டுறாங்க, ஹீரோயினி சேர்த்ததுல கட்டுறாங்க. இது ஹீரோவும் பாக்குறாரு. நேரா போயிட்டு இருக்காங்க. ஆனா போக போக அந்த வழி ரொம்ப சின்னதாகுது. ஆனா வில்லனோட தளபதி அவனை நம்பாதீங்க, அவன் நம்மளை ஏமாத்துறான், நம்ம கிட்ட போய் சொல்றான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப ஹீரோ எது கை காட்டுறாரு. கீழே பார்த்தா நிறைய குடிசைகள் அமைச்சு நெருப்பெரிய விட்டுருக்கு. அப்ப அதை பார்த்தா ஹீரோ நேரா ஹீரோனுக்கு மட்டும் கேட்கிற மாதிரி நீ இப்ப அடி அப்படின்னு சிக்னல் கொடுக்குறாரு. இதை பார்த்தா அவங்களுக்கு ஹீரோ போட்டு அங்கேயே அடிக்கிறாங்க. ஏன்னா அப்பதான் அவங்க இதெல்லாம் உண்மை நம்புவாங்க. அதனாலதான் உடனே வில்லன் குறுக்க வந்து நீ ஒரு வைக்கிங்கோட பையன், நீ உன்னோட வீரத்தை நிரூபிக்கணும், அவளை அடி அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ இதான் சான்ஸ் எழுந்து அவங்க உடம்புல இருக்க கயிறோட சேர்த்து அந்த ட்ரெஸ் தனியை கிழிச்சு அதுல ஒரு கல்லை கட்டி அதை அப்படியே வேகமா சுத்தி அவங்க அடிக்க போற மாதிரி அப்படியே அந்த கல்லை நேரா விடுறாரு. பார்த்தா அந்த கல் அங்கிருந்து நேரா போய் அங்க கடைசி நின்றுட்டு இருக்க வீரனோட முகத்துல பயங்கரமா அடிக்குது. அப்படியே அந்த வீரன் அங்கிருந்து கீழே விடுறாரு. அவர் அப்படியே தாங்கி பிடிக்க முடியாம அங்கிருந்து ஒரு வீரரா கீழே சரிய ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே தான் ஒன்னா சேர்த்து கயிறோட கட்டியிருக்காங்களே. அப்படியே மொத்த பேரும் பட்டு 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 கீழே விடுறாங்க. இதை பார்த்த வில்லன் நீ ஒரு துரோகி அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து தாக்க போறாரு. ஆனா தளபதி மட்டும் ஒரு கடத்துல எப்படி அந்த கயிறை வளைச்சு பிடிச்சிட்டாரு. இங்க ஹீரோ வில்லனை தாக்குறாரு. ஹீரோயின் அங்கிருந்து நேரா வில்லன் மேல ஜம்ப் பண்ணி அவர் வளைச்சு பிடிக்கிறாங்க. இந்த பக்கம் தளபதி அந்த கயிறு பிடிக்க முடியல. அவர் விட்டுட்டாரு. அங்கிருந்து மொத்த வீரர்களும் அந்த மலை உச்சியிலிருந்து அப்படி கீழே விழுறாங்க. வில்லன் ஹீரோயினை கத்தி முனையில பிடிக்கும் போது அவங்க வில்லனோட முகத்துல அடிச்சிடுறாங்க. அப்படி ஹீரோ ஒரு கத்தி எடுத்து நேரா வில்லனை தாக்குறாரு. அப்ப தளபதி தாக்க வரப்ப அவரு எங்க இருந்து அடிச்ச மலையிலிருந்து கீழே தள்ளுறாரு. அந்த கயிறு நம்ம வில்லனோட கட்டியிருக்கும். வில்லனோட கட்டின கயிறு நேரா ஹீரோயினோட சேர்த்து கட்டியிருக்கும். ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே இழுக்கப்படுறாங்க. இதை பார்த்த ஹீரோ அப்படியே அந்த கயிறு ஓங்கி ஒரே வெட்டுறாரு. அவ்வளவுதான். இப்ப ஹீரோ அந்த மரத்துக்கு அந்த பக்கமா ஜம்ப் பண்ணி விழுறாரு. இவங்க ரெண்டு பேரும் மரத்துக்கு இந்த பக்கமா விழுத்துட்டாங்க. 3 பேரும் 2 பக்கமா தொங்கிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயின் வந்து ஹீரோ காப்பாற்ற முயற்சி பண்றாங்க. ஹீரோ மேல ஏற ஏற இவங்க 2 பேரும் கீழே இறங்கிட்டே இருக்காங்க. நான் உன்னை காப்பாத்துறேன், என்கிட்ட கையை கொடு அப்படின்னு வில்லன் கை நீட்ட சொல்றாரு. அப்ப தளபதி வாயில ஒரு கத்தியோட மேல வருவாரு. அந்த கத்தியை வச்சு கயிறா இருக்கலாமே. அந்த கத்தி அப்படியே பிடிக்கிற வில்லன் அதை வச்சு நேரம் அந்த கயிறு கட் பண்ணிடுறாரு. அவ்வளவுதான். தளபதி அங்கிருந்து கீழே விழுந்துட்டாரு. இங்க ஹீரோ காப்பாற்ற முயற்சி பண்றாங்க. அப்ப வில்லன் மேல ஏற ஏற இங்க ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்குறாரு. இப்ப 2 பேரும் நேருக்கு நேரா வந்துட்டாங்க. அப்படியே அதே இடத்துல தொங்கிக்கிட்டே 2 பேரும் சண்டை போடுறாங்க. இந்த சீன்லாம் சூப்பரா இருக்கும். அப்ப கத்தி குத்த வந்த வில்லனை ஹீரோ பிடிக்கிறாரு. வில்லன் அதே கையோட ஹீரோட கயிறை கட் பண்றாரு. ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்குறாரு. இங்க பார்த்தா அந்த கீழே விழுந்த வீரர்கள் நிறைய பேர் சாகல, கொஞ்சம் பேர் தான் இறந்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் அங்க மலையில ஒரு இடத்துல சேஃபா நின்றுட்டு இருக்காங்க. நீ இங்க போயிடு அப்படின்னு ஹீரோயின் கத்துறாரு. ஹீரோனுக்கு விருப்பமே இல்ல, வேற வழி இல்லாம அவங்களுக்கு ஹீரோ விட்டு போகல முயற்சி பண்றாங்க. திடீர்னு இங்க வில்லன் வந்து ஹீரோயினோட காலை பிடிக்கிறாரு. இங்க ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி வராரு. இங்க ஹீரோயின் வில்லனை தாக்குறாங்க. ஒரு கல் எடுத்து வில்லனோட தலையில அடிக்கிறாங்க. அப்படியே ஒரு சின்ன கேப் கிடைக்குது. அதை யூஸ் பண்ணி அவங்க தப்பிச்சு போறாங்க. இந்த பக்கம் வில்லன் மேலே ஏறிட்டாரு. நீ என்னதான் எங்க இடத்த சேர்ந்தவனா இருந்தாலும் நீ இப்போ ஒரு துரோகியா மாறிட்ட, நீ எப்படி இங்கே செத்து போ அப்படின்னு வில்லன் மேல இருந்து சொல்றாரு. நான் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு இங்க ஹீரோ கீழே இருந்து பயங்கரமா கத்துறாரு. அவர் கத்துன சத்தம் அந்த மலையில எதிரொலிச்சு அது மூலமா அங்கே ஒரு பெரிய பனிச்சரிவு ஏற்படுது. இதை பார்த்த ஹீரோ இன்னும் வேகமா கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்படியே வில்லன் இந்த மொத்த இடமும் உடஞ்சு அவர் அங்கேயிருந்து நேரா கீழே விடுறாரு. இந்த பக்கம் ஹீரோவோ சேஃபா ஒரு கல் மேல கால் வச்சு நின்றுட்டாரு. அங்கேயிருந்து அந்த கீழே விழுந்த கற்கள்லாம் இங்க மிச்சம் இருந்த வீரர்கள் மேல விழுந்து அவங்களே அடிச்சு கீழே தள்ளுது. திரும்ப ஹீரோ எழுந்து பாக்குறாரு. இங்க அந்த கத்தி மட்டும் இருக்கு. திடீர்னு இங்க வில்லன் எழுந்து ஹீரோ கூட மோதுறாரு. பார்த்தா அவர் இன்னும் சாகல. 2 பேரும் அதே இடத்துல சண்டை போட்டுக்கிறாங்க. ஹீரோ அடிக்கிறாரு. ஹீரோ கிட்டத்தட்ட மயங்கிட்டாரு. அவர் அப்படியே திரும்பும்போது இவர் நேரம் வெட்டலான்னு பாக்குறப்ப ஹீரோ அப்படியே அந்த கத்தியால பின்னாடி குத்துறாரு. அந்த கத்தி நேரா போய் வில்லன் நெஞ்சில இறங்குது. அவ்வளவுதான். அப்படியே அந்த கத்தியை புடுங்குறாரு. புடிங்கிட்டு வில்லன் சாயிரப்ப நேரா ஒரு கழுத்துல இருந்த அந்த டாலர் வளைச்சு பிடிக்கிறாரு. என்ன கொண்டுட்டு நீ தான் எங்க வம்சத்தை சேர்ந்த கடைசியால் அப்படின்னு அவர் சொல்றாரு. நீ ஏன் வம்சம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் அந்த டாலரை பிக்கிறாரு. அவ்வளவுதான். வில்லன் அங்கேருந்து நேரா கீழே விழுறாரு. அப்படி அவர் கீழே விழும்போது அவர் பயங்கரமா கத்துறாரு. அவர் கத்துனதுல பனிச்சர் இன்னும் பெரிய அளவில் ஏற்படுது. பனிச்சர் வந்து மொத்த இடத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு கீழே இறங்குது. மரங்கள் கற்கள் எல்லாத்தையும் அடிச்சு உடச்சிக்கிட்டு கீழே இறங்குது. இதை அங்க போயிட்டு அந்த கிராமத்து வாசிகள் பாக்குறாங்க. ஹீரோயின் எப்படி அங்கே தப்பிச்சு கீழே வராங்க. ஹீரோ இறந்து போயிட்டாருன்ற சோகத்துல அவங்க அழுதுகிட்டே வராங்க. உன் கூட இந்த மற்றவங்க எங்கன்னு கேட்கும்போது நான் மட்டும் தான் உயிரோட இருக்கேன், மற்றவங்க எல்லாரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஹீரோன்னு சொல்றாங்க. அந்த மக்கள்லாம் அங்கே இருக்கும்போது யாரும் நடந்து ஒரு மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. அவர் இன்னும் சாகாம உயிரோட தான் இருக்காரு. இதை பார்த்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவர் நேரம் வந்து நம்ம ஹீரோயினை பாக்குறாரு. ஹீரோ வந்ததை நினைச்சு ஹீரோ உயிர் படைச்சதை நினைச்சு ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஹீரோ அந்த டாலர் எடுத்து ஹீரோயினுக்கு போட்டு விடுறாரு. எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. அங்க அந்த வெள்ளை குதிரை நின்றுகிட்டு இருக்கு. அந்த வெள்ளை குதிரை தான் ஸ்பிரிட் ஆஃப் தி ப்ராஃபசி. எல்லாரும் அந்த குதிரைக்கு மரியாதை செலுத்துறாங்க. இது வரைக்கும் எங்க அப்பா இந்த மக்களுக்கு பாத் ஃபைண்டரா இருந்தாரு, இப்பத்துல இருந்து நான் இந்த மக்களுக்கு பாத் ஃபைண்டரா இருக்க போறேன் அப்படின்னு ஹீரோயின் முடிவு பண்றாங்க. ஹீரோயினுக்கு குழந்தை பிறகுது. அப்படி இந்த இடத்துல கட் பண்ணி பாத்ஃபைண்டர் 2007 அப்படிங்கக்கூடிய இந்த மூவி இங்கேயே முடியுது. இந்த மூவி எப்படி இருந்துச்சு? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துக்கு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது உங்க சினிஃபில் தமிழ். நான் உங்க சினிஃபில். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.